அண்ணா எனக்கு விடை கொடுக்கும் பட்சத்திலே இப்போது சென்று அந்த ஆளுநரை கொண்டு வருகிறேன். இந்த 17வது நாள் யுத்தத்திலே உங்களுக்கு சானாதி பட்டத்தை தருகிறேன். மகாராஜா பார்த்தாயா? இந்த வாள் உங்களையே பாக்குதாங்க. என்னையே பாக்கு. என்ன பண்றது? தம்பி சொன்ன வார்த்தை வாளை திருப்பி விடலாம். வா போன சொன்ன வார்த்தை மாத்த முடியுமா? திருப்ப முடியாது. ஏன் சொன்னாரு அது போல கேட்கலாம். கேளுங்க. என்ன வார்த்தை சொன்னாய் தம்பி? பாரத யுத்தமே செய்ய போய் வா என்று சொல்லாமல் போவென உரைத்தாயே,
இது அமங்கலமான வார்த்தை என்று உனக்கு தெரியாதப்பா? தெரிந்தே தெரிவித்தேன் அண்ணா. ஏனப்பா அப்படி சொன்ன? 16 நாட்களாக சென்ற சைன்யத்திற்கெல்லாம் சேனாதி பட்டத்தை கொடுத்து போய் வாருங்கள் போய் வாருங்கள் போய் வாருங்கள் போய் வாருங்கள் என்று தெரிவித்தேன். ஒருத்தரும் வந்து என் முகத்தை பார்க்கல அண்ணா. இன்று அண்ணனார உனக்காகிற போவென்று தெரிவித்தால் நீங்க வந்துருவீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன்னா. மனதிலே நல்ல எண்ணத்தோடு நீ அப்படி தெரிவித்தாலும் நான் என்ன எண்ணுகிறேன் தெரியும்? என்ன? ஏன்டா நீ தலை வீதியோ எப்படி முடியும்? அண்ணா, யார் யார் தலைவீது எப்படி இருக்கிறதோ அது அப்படித்தான் நடக்கும். நீ போவென்று சொல்லிவிட்டால் நான் இன்னும் அப்படியே போய்விட போவது கிடையாது. இன்று உனக்கு எப்படியும் வெற்றியை தருகிறேன், அஞ்ச வேண்டாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா போங்க. ஏண்டா இல்லன்னா எனக்கு கூட மன வருத்தமா இருக்குது. இல்லன்னா மொன்ன அதே கவனமா இருப்பேன். அது போல ஒரு போட்டா பூச்சி கொடுத்துறேன். மாடி நடுவுட்ட மாடி பாத்துக்கிறேன். எப்படா போட்டா பூச்சி மாட்டுவாங்க? போட்டா பூச்சி கொடுக்குற சொன்னா அது வரலும் பரவாயில்ல. நடுவுட்ட போட்டா எப்படா மாட்டுவாங்க? எங்க வரவல்ல அதே கவனமா இருப்பாருங்க. எப்ப கால சென்ற தேவராஜர் ஆக்கிறவர்கள் விதியின் வசத்தினாலே மாண்டு விட்டார். செத்தாதான் மாட்டுவாங்களா? அவர் போட்டா பிடிச்சி நடுவிட்ட மாட்டி தெய்வமா வழிபட்டு வருவாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே நடுவிட்ட மாட்டு சொல்றேன். இப்படியே யுத்த களத்துக்கு போகலாம். ஆனால் எனக்கு ஒரு எண்ணம். அது என்ன தெரியுமா? எனக்கோ திருமணம் ஆயிப்போச்சு. என் மனைவி பேர பொன்னுருவி. ஆனால் அவள் என்னோடு பேசுவது கிடையாது. நான் இடிகுலத்தான் ரதசுத மைந்தன் என்று பேசுவது கிடையாது. நான் நேராக சென்று அழைத்தா வரமாட்டார். அருகிலே பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அழைச்சிட்டு வா. அவர்கள் மூலியமாக இன்று அந்த பொன்னுருவி வரத்தில் ஞாபகம் வைத்து போகணும்.